வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். தை அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் மக்கள். அலங்காநல்லூரில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தப் பணிகளுக்கு விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றன. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் உயிரிழந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் உட்பட சுமார் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக விண்ணப்பிக்க ஜனவரி 18ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் அவகாசம் அளித்திருந்தது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதுவரை ஒட்டுமொத்தமாக சுமார் 12,80,000 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் திருத்தப் பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடல், குற்றால அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ராமேஸ்வரம் வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலையில் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரிப்படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த மக்கள் மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூரில் மொய்யலாற்று படித்துறையில் ஏராளமானோர் அரிசி, பூ, தர்ப்பை புல், எள் உள்ளிட்டவற்றை வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை வழிபட்டனர். இதேபோன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்தில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தனர். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆள் சூப்பரா தம்பி, சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகடா அழகடா, சூப்பரா, வீரன் வெற்றி பெற்றான், வீரன் வெற்றி பெற்றான். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை பிடித்து கருப்பாவுருணை கார்த்திக் காரை பரிசாக வென்றார். அவருக்கு தனியார் நிறுவனம் அளித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கன்றுடன் கூடிய நாட்டு பசு மாட்டையும் அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் 4ஆவது பேஜில் இறங்கி 12 மாடு பிடிச்சேன். இப்போ லாஸ்ட் பேஜில் எங்கள் அண்ணன் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணனால என்னால் ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. லீடிங்கில் தான் இருக்காங்க. அவங்க லீடிங்கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே லீடிங்கில் இருந்துக்கிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2024ஆம் ஆண்டு முதலிடம் பிடித்த கார்த்திக்கும் கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கும் இடையே இறுதி சுற்றில் நீயானானா என்று விறுவிறுப்புடன் போட்டி நிலவியது. இதில் கார்த்தி அதிக மாடுகளை பிடித்த நிலையில் 16 காளைகளை பிடித்து அபிசித்தர் 2ஆம் இடம் பிடித்தார். அவருக்கு பைக் மற்றும் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பரிசாக வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற 2026 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல 2ஆவது பரிசு பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். காயம் இருக்கு, அதனால நான் எதுவுமே பேசல. 11 காளைகளை பிடித்து 3ஆம் இடம் வென்ற பாசிங்காபுரம் ஸ்ரீதருக்கு ஒரு பைக் மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். ஜல்லிக்கட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்த காளைகள் மற்றும் அதனை தீரத்துடன் காளையர்களை அடக்கியதை கண்டுகளித்தார். ஜல்லிக்கட்டு களத்தில் வீரர்களை மிரள வைத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் தங்க மோதிரம் பரிசளித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், ஜல்லிக்கட்டு வீரர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். தொடர்ந்து பேசிய அவர், அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் காளைகளுக்கான பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன்.
முதலமைச்சரின் இந்த புதிய அறிவிப்புகளை கேட்டு களத்தில் இருந்த வீரர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்களில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடினர். உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகு, துடுப்பு படகு உள்ளிட்டவற்றில் சவாரி செய்து பொழுதை கழித்தனர். போட்டிங் உள்ள போனீங்கனால வெளியே வர மனசு வராது, அந்த அளவுக்கு போட்டிங் சூப்பரா இருக்குது. கிரவுடு நல்ல கிரவுடு சூப்பரா இருக்கு. பொங்கல் சீசன் இங்கதான் பொங்கல் களைகட்டு. சேலம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஏற்காடுக்கு வந்து காணும் பொங்கலை கொண்டாடினர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் மெயினருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர். கல்யாணம் ரீசெண்டாக தான் முடிஞ்சு. காணும் பொங்கலுக்காக நாங்கள் வெக்கேஷனுக்காக இங்கே வந்தோம், குற்றாலத்தை பார்க்க வந்தோம். தண்ணி சூப்பராக ஒழுகுது, கூட்டம் அதிகமாகவும் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு, வெயில் கிளைமேட்டுக்கும் ஜில்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் ஜில்லென கொட்டும் தண்ணீரில் நீராடிவிட்டு படகுத்துறைக்கு சென்று படகு சவாரி மேற்கொண்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட உளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் இது. அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதன்படி மகளிரை போன்றே ஆண்களுக்கும் கட்டணமில்லா நகர பேருந்து வசதி அறிமுகம் செய்யப்படும். அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை அளித்தார். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். திமுக ஆட்சியில் பொருளாதார நிபுணர் குழு அமைத்த பிறகு கடன் சுமைதான் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி நிர்வாக திறமை இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கலாம் என்றும் விளக்கமளித்தார். திமுக அரசின் திட்டங்கள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை உணர்ந்து அந்த திட்டங்களையே காப்பியடித்து தேர்தல் வாக்குறுதிகளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தந்த முதல்கட்ட வாக்குறுதிகள் மூலம் கலைஞர் உரிமை தொகை திட்டம், மகளிர் விடியல் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் ஆகியவற்றுக்கு அதிமுக நற்சான்றிதழ் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், மாதந்தோறும் 1000 ரூபாய் போன்ற வாக்குறுதிகளை தந்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததாக பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் தற்போது அதே திட்டங்களையே வாக்குறுதி என்று உருமாற்றி பேசியிருப்பதாக சாடியுள்ளார். புதிதாக எதையும் வாக்குறுதியாக தர இயலாத பரிதாப நிலைக்கு போய்விட்ட எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களையே அதிமுக வாக்குறுதிகளாக அறிவித்திருப்பது மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தொடரும் என்பதை காட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வறுமை கோட்டிற்கு கீழேயுள்ள 60 லட்சம் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு சிறப்பு நிதி உதவியாக தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என ஆட்சியில் இருந்தபோது அறிவித்துவிட்டு தராத எடப்பாடி பழனிசாமியா அடுத்த ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு 2000 ரூபாயை வழங்குவார் என்றும் வினவியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது மிகப்பெரிய நகைச்சுவை என்று விமர்சித்துள்ள அமைச்சர், 100 நாள் வேலை திட்டத்திற்கே குழிபறிக்கும் பாஜகவின் புதிய சட்டத்தை ஆதரித்த பழனிசாமி தன்னை ஏமாற்றிக் கொள்ளலாமே தவிர தமிழ்நாட்டு மக்களை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகளை கேட்டு பெற காங்கிரஸ் தலைமையிடம் மாநில நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு, தொகுதிகள் பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர்.
டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகமான இந்திரா பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை, ப. சிதம்பரம் மற்றும் அக்கட்சி எம்பி, எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். அப்போது நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் தமிழக அமைச்சரவையில் குறைந்தபட்சம் 3 முதல் 6 இடங்களை கேட்டு பெற சிலர் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. தாவேகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என நிர்வாகிகள் சிலர் கோரியதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற இடங்கள் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நிர்வாகிகள் கூறும் இடங்களை திமுகவிடம் கேட்டு பெற கோரியதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோல நாராயணசாமி உட்பட புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளிடமும் கட்சி தலைமை 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியது. பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் உடனான தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு செல்வபிரந்தகை கூறிய கருத்துக்களே இவை. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேலிடம் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்டுப்படும் என்றார். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். பின்னர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே. சி. வேணுகோபால் செய்தியாளர்களை சந்தித்தார். The discussion were constructive and focused on strengthening the party and its future strategy in Tamil Nadu. The meeting has unanimously entrusted Honorable Congress President and Leader of Opposition on taking decisions. இதனிடையே சென்னையில் நாளை நடைபெறவிருந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கான பேனரில் டிடிவி தினகரன் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் திடீரென அது அகற்றப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி என்டிஏ சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொள்கின்றனர். இதற்கான பேனரில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் புகைப்படம் இடம்பெற்றிருந்ததால் என்டிஏ கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைகிறதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் பேனரில் புகைப்படம் இடம்பெற்றது குறித்து விளக்கம் அளித்தார். எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிறது தான். உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். இவர் ஆர்வத்தில் பேனர்ல வச்சிருக்கிறத வச்சுட்டுலாம் நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் எல்லாம் பதில் சொல்ல முடியும். அது கமலாலயத்திலேருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும். இதனிடையே தினகரன் புகைப்படம் இடம்பெற்ற பேனர் தற்போது அகற்றப்பட்டுள்ளது. படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் சேவை தொடக்கம். தங்களது போராட்டம் முடியவில்லை என்று தாக்கரே சகோதரர்கள் திட்டவட்டம். ஆந்திராவில் மருமகனுக்கு கோலாகல விருந்து வைத்த மாமியார் உள்ளிட்ட செய்திகளை டாப் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக மேற்கு வங்க மாநிலம் மால்டா பகுதிக்கு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஹவுரா முதல் கவுகாத்தி வரையிலான நாட்டின் முதல் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஜல்பைகுரி, திருச்சி, ஜல்பைகுரி, நாகர்கோவில், அலிப்பூர் துவார், பெங்களூரு, அலிப்பூர் துவார், மும்பை வழித்தடத்திற்கான அம்ரித் பாரத் ரயில் சேவைகளையும் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைத்தார். வெறும் தண்ணீரை குடித்து மக்கள் இறந்து போவதே பாஜகவின் நகர்ப்புற மாடல் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அடுத்த பாகிரத்புராவில் நர்மதா ஆற்றிலிருந்து குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீர் குடித்து வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிணிகளால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மாசடைந்த குடிநீர் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை ராகுல் காந்தி சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தூரை போன்ற துயரம் பல இடங்களில் நடப்பதாக குற்றம் சாட்டினார். नया मॉडल का स्मार्ट सिटी है, इसमें पीने का पानी नहीं है, लोगों को डराया जा रहा है. பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து தான் அரசியல் செய்வதாக விமர்சித்தால் அதற்கு கவலைப்பட போவதில்லை என்றும் ராகுல் காந்தி கூறினார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் தோல்வியை சந்தித்த நிலையில் மராத்தியர்களுக்கு உரிய மரியாதையை பெற்றுத்தரும் வரை போர் ஓயாது என்று
தாக்கரே சகோதரர்கள் சூளுரைத்துள்ளனர். மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 29 மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் அதில் 24 மாநகராட்சிகளை பாஜக ஷிண்டே சிவசேனா அணி கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது. குறிப்பாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக தாக்கரே குடும்பத்தின் கோட்டையாக இருந்த மும்பை மாநகராட்சியை பாஜக கூட்டணி கைப்பற்றி வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. தாக்கரே சகோதரர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றிணைப்பு இருந்த போதும் மும்பை மாநகராட்சியை அவர்களால் தக்கவைக்க முடியவில்லை. இது தாக்கரே சகோதரர்களுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி தேர்தல் முடிவு குறித்து உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனாவின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த போர் இன்னும் முடிவடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராத்தியர்களுக்கான உரிய உரிமையை பெறும் வரை போர் தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று தேர்தல் முடிவு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நவநிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே இந்த தேர்தல் சிவசக்திக்கு எதிரான பணபலமும் அதிகார பலமும் கொண்ட போராட்டமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டாலும் மனம் தளர்ந்துவிட மாட்டோம் என்றும் ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார். தலைப்பொங்கலுக்கு வந்த மாப்பிள்ளையை மிரள வைக்கும் வகையில் 1116 வகை உணவுகளை பரிமாறி மாமியார் குடும்பத்தினர் விருந்தளித்து உபசரித்த தருணம்தான் இது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையைப் போல ஆந்திராவில் சங்கராந்தி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அங்குள்ள கோதாவரி, குண்டூர், கிருஷ்ணா, பிரகாசம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பொங்கல் சமயத்தில் மாமியார் வீட்டுக்கு வரும் புது மருமகன்களுக்கு தடபுடலாக விருந்து வைப்பது பாரம்பரியமாக உள்ளது. தற்போது தலைப்பொங்கலை கொண்டாட மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகன்களை ஆந்திராவின் டெல்டா மாவட்ட மாமியார்கள் வழக்கம் போல வரவேற்று பிரம்மாண்ட விருந்து வைத்து உபசரித்து வருகின்றனர். ஒரு சில இடங்களில் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் மாப்பிள்ளைகளுக்கு பரிமாறப்பட்டன. ஆனால் இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட உணவுகளை ஒரு மாப்பிள்ளைக்கு மாமியார் பரிமாறி அசத்தி இருக்கிறார். ஏலூர் மாவட்டம் கைகிராம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசராவ் வீட்டுக்கு தலைப்பொங்கல் கொண்டாட வந்த அவருடைய மகள் மற்றும் மருமகனுக்கு 1116 வகையான உணவுகளை பரிமாறியுள்ளனர். 1116 வகையான உணவுகளை ஒரே இடத்தில் காண கிராம மக்கள் ஸ்ரீனிவாசராவ் வீட்டில் குவிந்தனர். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வெல்லப்போவது யார் என தீர்மானிக்கும் கடைசி போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. இந்நிலையில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இரு அணிகளும் சம பலத்துடன் இருப்பதால் வெற்றியுடன் கோப்பையை வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் ஆகியோர் நல்ல ஃபார்மில் இருக்கும் நிலையில் பிரசித் கிருஷ்ணாவிற்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக ஆயுஷ் பதோனி இன்று களமிறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்து அணி இந்திய மண்ணில் இதுவரை ஒருநாள் தொடரை வென்றதில்லை. 2024ஆம் ஆண்டு டெஸ்ட் தொடரை வென்று வரலாறு படைத்தது போல் இந்த முறை ஒருநாள் போட்டித் தொடரை முதல் முறையாக வென்று சாதிக்கும் முனைப்பில் களமிறங்க உள்ளது. அதே நேரம் இந்திய அணி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட போராடும் என்பதால் இன்றைய போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.